ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா முட்டை கொத்து சப்பாத்தி தான் வந்து பார்க்க போகிறோம். இதை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். இப்போ ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சப்பாத்தி, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 2 முட்டை, சிறிதளவு கேரட்டு, சிறிதளவு முட்டைக்கோசு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மசாலா வந்து என்னென்னு பார்க்கலாம். உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இந்த முட்டை கொத்து சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காண்டி தான் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா போடலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வணக்கணும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்லை, ஓரளவு வணங்கினா போதும். வணக்கிக்கோங்க. நீங்கள் இந்த சப்பாத்தி மீதமானால் கூட இதை நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ வந்து வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா கண்ணாடி பதத்தில் வந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வணக்கிக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறனால கீழே வந்து அடி பிடிக்கும். அதனால் அடுப்பு வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே எண்ணெயில் வந்து வணங்கட்டும். அப்போ தான் அதோட பச்சை வாசனை வந்து போகும். இப்போ இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு வந்து நல்லா வணங்கிருச்சு. இதில் வந்து ஒரு தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு மசியல் மாதிரி வரணும். இந்த தக்காளி வந்து சீக்கிரம் வணங்கணும்னா அதில் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து சீக்கிரம் வந்து வணங்கி கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வந்து ஓரளவு வந்து வணங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து வணங்கட்டும். இப்போ எண்ணெயெல்லாம் மேலே தெளிவாக வந்துருச்சு, அதெல்லாம் வந்து நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து கேரட்டையும் முட்டைக்கோசையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணலாம், பீன்ஸ் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. காயை வந்து எடுத்து போட மாட்டாங்க. அப்போ குழந்தைகளுக்கு வந்து சத்து வந்து கிடைக்கும். இப்போ இதில் லைட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அந்த கேரட்டு முட்டைக்கோசு வந்து வந்துடும். உப்பு ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வணக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த எண்ணெயிலே வந்து ஓரளவு வணங்கிரும் காய். நம்ம சாப்பிட்றப்ப அதில் முட்டைக்கோசு போட்டிருக்கோம்னே தெரியாது குழந்தைகளுக்கு. இப்போ அந்த வெங்காயம், முட்டைக்கோசு, கேரட்டு எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இல்லை நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாத்தையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் குழந்தைங்க சாப்பிட்றனால பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணலை. நம்ம வெங்காயம் போட்ட ஸ்டேஜில் வந்து நீங்கள் பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது இன்னமும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம போட்டிருக்க மசாலா வந்து நம்ம போட்டிருக்க காயோடு நல்லா கோட்டாகி வரணும்.
அப்போ தான் வந்து சப்பாத்தியில் வந்து அது வந்து மிங்கிள் ஆகும். மசாலாலாம் நல்லா வந்து வணக்கிக்கோங்க. லைட்டாக வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நிறையெல்லாம் ஆட் பண்ண தேவையில்ல. ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதில் வந்து வெந்து வந்துடும். தண்ணியிலே காய் வந்து நல்லா வெந்து வந்துடும். தண்ணியை வந்து நல்லா வந்து ட்ரையாக வற்ற விட்ருங்க. அப்போ தான் நம்ம வந்து முட்டை சேர்க்குறப்ப வந்து கொல கொலன்னு இருக்காது. நம்ம முட்டை சேர்க்குறனால தான் தண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ தண்ணி பூரா நல்லா வற்றிருச்சு. காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து 2 முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே முட்டையை வந்து ஆட் பண்ணுறப்ப டைரெக்டாக வந்து பேனில் வந்து ஆட் பண்ணாமல் ஒரு சின்ன பவுலில் வந்து ஊற்றி பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முட்டை கெட்டு போயிருக்கும். சில முட்டை நம்ம அப்படியே ஆட் பண்ணிட்டோம்னா அந்த டிஷ்ஷு வந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால் எப்போவுமே ஒரு குட்டி பவுலில் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா எடுத்து நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ முட்டையை வந்து அப்படியே கலக்கிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து உப்பு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால இதில் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீ இதில் வந்து உப்பும் மிளகுத்தூளும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த காயை வந்து அதே பாத்திரத்துலேயே ஓரமாக வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஒரு 2 செகண்டுக்கு வந்து நல்லா வந்து வணக்குங்கன்னா இந்த மாதிரி வந்து வரும். இப்போ அந்த முட்டையோட அந்த காயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த முட்டை காய் நம்ம போட்டிருக்க கேரட்டு வெங்காயம் முட்டைக்கோசு எல்லாமே வந்து ஒரே மாதிரி கோட்டாகி வரணும். இப்போ எல்லாமே ஒன்றா வந்து கோட்டாகி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சப்பாத்தியை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் ஏற்கனவே வந்து உப்பு போட்டிருக்கனால நம்ம உப்பு வந்து கவனமாக தான் போடணும். திரும்ப உப்பு போட தேவையில்லை. இப்போ நம்ம சப்பாத்தியில் வந்து உப்பு போட்டிருக்கோம், மசாலா உப்பு போட்டிருக்கோம். அதனால் வந்து உப்பு வந்து எப்போவுமே பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ அந்த மசாலா முட்டை சப்பாத்தி எல்லாமே வந்து நல்லா கோட்டாகி வந்துருச்சு. இப்போ இது மேலே கருவேப்பிலையை வந்து ஃப்ரெஷ்ஷாக பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து அந்த சப்பாத்தியில் வந்து இறங்கும். நீங்கள் தாளிக்கிறப்பே போட்டிங்கன்னா அந்த கருவேப்பிலை வாடை வந்து தெரியாது. அதனால் இறக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கோங்க. இது சப்பாத்தினே யாரும் சொல்ல மாட்டாங்க. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பரோட்டா மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு முட்டை கொத்து சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ முட்டை கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து சாஸ் ஊற்றி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஜேஜே சமையலுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.